ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியான வெயில் அடிக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வெளியே போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன் ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ நானும் அப்படி தான். ஸோ எல்லாம் தெரிஞ்சு அலைஞ்சி எல்லாம் மெக்கானிக் ஷெட்டு, பெயிண்டிங் ஷெட்டு, டிங்கரிங் ஷெட்டு அது இதுன்னு போயிட்டு பக்காவாக என் கஸ்டமர் கேட்குற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிடிச்ச கலரில் அவங்களுக்கு ஏற்ற பிடிச்ச ஸ்டைலில் வந்து வண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ குளிர்ச்சியான பொருளை சாப்பிடுங்க வெயில் காலத்தில். ஸோ அதே மாதிரி ஃபேமிலிக்காக என்ன நிலமை வந்தாலும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் பெரிய செல்யூட். ஸோ வண்டி பார்த்தாலே தெரியும் என்ன வண்டி கொண்டு வந்திருக்கேன்னு. RX100 ரொம்ப ஸ்பெஷலான வண்டிங்க. 1987 RX100 லான்ச் ஆகி 85ல் லான்ச் ஆச்சு. 1985ல் லான்ச் ஆகி 2 வருஷத்தில் வந்த ஒரு சூப்பர் வண்டி. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. ஒரிஜினாலிட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 85 to 90% ஒரிஜினாலிட்டி இருக்குது. நான் சொல்கிறது அவுட்லுக்கில் சொல்லலை, இன்ஜினில் சொல்கிறேன். அவுட்லுக்கில் இருக்க ஒரிஜினாலிட்டினால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இருக்க போகிறதில்ல. இன்ஜின் அண்ட் போரில் இருக்க பர்ஃபார்மன்ஸ்னால் மட்டும்தான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஜப்பான் இருக்க போகுது. ஸோ நிறைய பேர்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன் நிறைய வீடியோவில். இந்த வீடியோலேயும் சொல்கிறேன். ஸோ TCS, TSE அந்த மாதிரி ட்ரிபிள் சீரிஸ் வண்டிலாம் ஜப்பான். ஆனால் பேருக்கு மட்டும்தான் ஜப்பான் இருக்குது நிறைய வண்டியில். ஏன்னா அதோட ஸ்பேர்ஸ், இன்ஜின் ஸ்பேர்ஸ், போர் ஸ்பேர்ஸ்லாம் இருக்கிறது இல்லை. கார்பரேட்டர் மட்டும் வச்சுக்கிட்டு ஜப்பான், அதுவும் மேட் இன் ஜப்பான்னு போட்டால் RXG இதுங்க. மேட் இன் ஜப்பான் வந்து RXG நம்பாதீங்க. வெறும் JAPAN, வெறும் JAPAN வந்தால் மட்டும்தான், கார்பரேட்டரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜப்பான் கார்பரேட்டர். ப்ளஸ் அந்த கார்பரேட்டர் இருக்கிறதுனால வண்டி ஸ்பீடாக போகுமா, வண்டி நல்லா இருக்குமான்னு கேட்டால் 100% உங்களுக்கு அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. போர் இருக்கணும், அந்த Y1 Y2 போர் இருக்கணும் ஜப்பான் சீரியஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயிலு, அப்புறம் கிளச்சு பெல்லு, இந்த மேக்னட் காயிலு இதெல்லாம் இருந்தால் தான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா அது ஜப்பான் சீரிஸே கிடையாது. அதனால் TCS, TCA இருக்கிற வண்டியெல்லாம் நீங்கள் அவுட்லுக்கில் மட்டும் ஜப்பான் வண்டி வந்து 3 நம்பர் சீரிஸ் இருக்குது ஜப்பான் நம்பாதீங்க. கொஞ்சம் உங்கள் தலையை குனிஞ்சு போரு கீழே பாருங்கள். ஐ மீன் ரைட் சைடில் பாருங்கள். Y1 Y2 போர்னு போட்டிருந்தால் தான் ஜப்பான் வண்டி, ஜப்பானுக்கான போர். இல்லைனா அதை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா மார்க்கெட்லேயே 25 to 30,000 35,000லாம் போகுது. ஸோ அதனால் போர் எடுத்து தனியாக விற்றுறாங்க. ஜஸ்ட்டு கார்பரேட்டர் மட்டும் ஜப்பான் வைப்பாங்க. ரெண்டாவது கேஸு கழுத்து பார்த்திங்கன்னா கேஸில் 36L00 நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரியும். 36L00 வரும். அதுதான் இந்த வண்டியோட சீரியல் நம்பர். இந்த ஜப்பான் மேக்னாரே 36L00 வரும். ஸோ கேஸில் பார்த்திங்கன்னா உள்ளே திருப்பி பார்த்திங்கன்னா ராஜ்டுட்னு இருக்கும். சின்ன சின்ன துண்டு கேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் ராஜ்டுட்னு இருக்கும். பெரிய கேஸ் உள்ள 36L00 போட்டிருக்கோம். நீங்கள் ஃபோட்டோவில் தெளிவாக பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் இதை சொல்லிவிட்டேன். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா காயிலில் பார்த்திங்கன்னா 36L போட்டிருக்கோம், 36Lன்னு போட்டிருக்கோம். ஒரிஜினல் யமகாவோட காயிலோட இது அதுதான். ஸோ அந்த சீரியஸ்னால் அதுதான். ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் இவ்வளோ வருஷத்தில் ஒரு 80% 75% நீங்கள் அனுபவிக்கணும்னா உங்களுக்கு அந்த ஜப்பான் சீரியஸோட அந்த காயிலு, அந்த கிளச்சு பெல்லு, போரு இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 75-80% அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் வந்தது 100% வந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருந்தது. ஸோ இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து இத்தனை வருஷம் யூஸ் ஆகிட்டு அது 10 ஓனராக இருந்தாலும் சரி, 5 ஓனராக இருந்தாலும் சரி, ஒரிஜினாலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அப்படி இல்லைனா நார்மல் ஒரு இந்தியன் மேக் 100 ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி ஜப்பான் மேக் வாங்குறீங்கன்னா வண்டியோட ஒரிஜினாலிட்டி, அந்த போரு, காயிலு, கார்பரேட்டரு, அப்புறம் கிளச்சு பெல்லு, முக்கியமாக கேஸ் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஆனால் அழகாக இருக்கும். அந்த உள்ளே பார்த்திங்கன்னா 36L00 போட்டிருக்கிறது, அப்புறம் ராஜ்டுட்னு போட்டிருக்கு. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை, அதெல்லாம் இருக்கும். அப்புறம் மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடு கேஸ் இருக்குது பார்த்திங்களா, லெஃப்ட் சைடு கீர் போடுற கேஸில் பார்த்திங்கன்னா மேட் இன் ஜப்பான் போடுறோம். அந்த கேஸ் மட்டுமே 15,000 12,000 கிட்ட போகுது. ஸோ அந்த கேஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு சீரீஸில் 85 86ல் தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா வண்டி ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கலாம். வண்டி நீங்கள் அவங்க கேட்குற காசும் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் நல்ல விலையும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ப்ளஸ் FC இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். அதெல்லாம் தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர். இவ்வளோ வண்டி நான் பார்க்குறேனே, இப்போயும் என்கிட்ட RX100 பொறுத்த வரைக்கும் டிமாண்டடாக இருக்குது. எதுக்குன்னா சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் பிராண்ட் நியூவாக இருக்குங்க. 1 லட்சம் தான் சொல்கிறாங்க. எப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 1.5 160 140 கிட்ட ஆகிடுது. பட்டு எப்படி இவங்க இப்படி சொல்கிறாங்களே ஒன்றுன்னு சொல்கிறாங்க. வண்டி சூப்பராக இருக்குது. சேஸ் நம்பர் பார்த்தா சில வண்டியில் நல்லா இருக்குது, இன்ஜின் நம்பர் காலி. சில வண்டியில் இன்ஜின் நம்பர் நல்லா இருக்குது, சேஸ் நம்பர் காலி. அது என்னதான் கணக்கே எனக்கு தெரியல. சரி பழைய சேஸ் இருக்கா காட்டுங்கன்னு சொன்னால் கூட நான் வாங்க மாட்டேன் வச்சுங்க. சும்மா கேட்டால் கூட இல்லை ஏதோ ஆயிடுச்சு, அதான்
நம்மளுக்கு எது தேவையில்லாமல் சொல்லுங்கள். இல்லை 80க்கு எடுத்துக்கோங்க, 70க்கு எடுத்துக்கோங்க, எவ்வளோ விலைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஜென்யூனாக பேப்பர்ஸில் நம்ம சேனலில் ஒரு வண்டி கூட ஃபால்ட் ஆனதே கிடையாது. கரெக்டாக போயிட்டுருக்கு பேப்பர்ஸ் விஷயத்தில். அதெல்லாம் சேஸ் நம்பர் கரெக்டாக தான் நான் எடுத்துகிட்ருப்பேன். ஸோ அந்த விஷயத்தில் என்னை ட்ரஸ்ட் பண்ணி எங்கேருந்தோ என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வண்டியோட ஓனரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் முன்னாடி என்னை நம்பி பேமெண்ட் பண்ணார். அவருக்காக ஒரு அழகான ஒரு 85% ரெஸ்டோர்டான வண்டி. ஃபுல்லி ரெஸ்டோர்டு இல்லைங்க, சொல்லிடுறேன் அதையும். ஏன்னா ஃபுல்லி ரெஸ்டோர்ட்னா அது வேறு எல்லா பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ பார்த்தாலே ஃபுல்லி ரெஸ்டோர்ட் மாதிரி தானே இருக்குது அவுட்லுக்கு. பட்டு அதை தவிர்த்து யூஸ்டு ஸ்பேர்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்பேர்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லி ரெஸ்டோர்ட்னா உங்களுக்கு இல்லைங்க எனக்கு ஃபுல்லி ரெஸ்டோர்ட் அவ்வளோ அமௌண்ட் வேணாம், எனக்கு கொஞ்சம் ஆஃப் ரெஸ்டோரேஷன் ஐ மீன் 75% பண்ணித்தாங்க சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் அவருக்காக வந்து பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா தான் இருக்கும் எல்லாமே. ஸோ எஃப்சி எல்லாமே ஆஃப் ஐ மீன் 75% ரெஸ்டோரேஷனா 100% ரெஸ்டோரேஷன் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வண்டி எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன். எஃப்சி இருக்கும் பார்த்தீங்களா, கிராஸ் பண்ணுற வண்டி. ஸோ சவுண்ட் எப்படி இருக்குது, அந்த வண்டி சவுண்டு கேட்டிங்களா. இப்போ நம்ம வண்டியோட ஒரு சவுண்டு கேட்போம், யார் என்னன்னு தெரில போகிறாரு. ஸோ நம்ம வண்டியோட சவுண்டு கேட்போம். ஸோ டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்புறம் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன். வாங்க இந்த வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். நம்ம வண்டியோட பீட் கேட்டிங்களா எப்படி இருந்தது. ஸோ கிராஸ் பண்ண வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் பீட் வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது. ஜப்பான் மேக்கில். ஸோ ஜப்பான் மேக்னால உங்களுக்கு பீட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். 6 வோல்ட் சைலன்சர் 6 வோல்ட் வச்ச சைலன்சர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பீட் கிடைக்கும். 6 வோல்ட் சைலன்சர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது, ஆனால் நிறைய இத்து போயிடுது, ஓட்டை ஆகிடுது. அதனால் 6 வோல்ட் சைலன்சர் வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் ரெடி பண்ணாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. அதனால் நார்மல் 100ல் இருக்க உங்களுக்கு சைலன்சரே எடுத்து கோர் ஆல்ட்ரேஷன் ஒன்று இருக்குங்க உள்ளே. அந்த கோர் நிறைய பேர் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, டைமும் இல்லை. இப்போ தனியாக இந்த வீடியோ எடுத்துடுறேன், கேமரா மட்டும் நிற்க வச்சு. அதுக்குன்னா ஒரு 2-3 பேர் வரணும், வச்சு எடுக்கணும், நான் போய் எடுத்து காமிக்கணும் சைலன்சரில். ஸோ அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அந்த மாதிரி கோர் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கோர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்கும், அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா உள்ள காயின்ஸ் இருக்கும். அந்த காயின்ஸ் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணும்போது ஒரு சத்தம் வருங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஹெவியாக வேணாலும் ஹெவியாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ வண்டியோட பீட்டும் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் பிக்கப்லாம் எப்படி இருந்தது, சூப்பராக இருக்கா. பார்க்கும்போது வண்டி போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-85% பார்த்தீங்கன்னா புதுசு தான் போட்டிருக்கேன். ஸோ 100% ரெஸ்டோரேஷன் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். 100% ரெஸ்டோரேஷன் இல்லாதனால இந்த டயர்ஸு அந்த மாதிரி விஷயங்கள், மட்கார்டு, பின் ஹோல்டரு, டேங்க்கு, சைட் ஷீல்டு, அதே மாதிரி ஃப்ரேம்லாம் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண மாட்டேன். ஸோ சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஆனாலும் இதுவே போதும் சார்னு சொல்லிட்டாரு. அவர் கேட்ட மாதிரி பின் ஹோல்டரு கேட்டார். எனக்கு வந்து பேக் பின் ஹோல்டர் வச்சுட்டாங்க, நான் பேமெண்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா பண்ணிடுறேன் சொன்னார். அதனால் பேக் பின் ஹோல்டர் வச்சுருக்கேன். இந்த வண்டியில் பம்பர் நான் இன்னும் மாட்டணும், கொஞ்சம் மெக்கானிக் வந்து பிஸியாக இருக்கார். எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருந்ததுனால நான் இப்போ வந்து எடுத்துடுறேன். ஸோ பம்பர் மாட்டணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் மாட்டணும், அதெல்லாம் நான் மாட்டி கொடுத்துருவேன். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது. வண்டியோட ரன்னிங் கண்டிஷனை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000. என்னடா ஃபுல் ரெஸ்டோரேஷனுக்கே 160 தானே வாங்குறீங்க, இது என்ன உங்களுக்கு ஆஃப் ரெஸ்டோரேஷனுக்கே உங்களுக்கு 160 வாங்குறீங்க. ஜப்பான் மேக்கில் நான் செகண்ட்ஸில் எடுக்கும்போது எனக்கு அதிகமாக தான் கிடைக்கும். அதுவும் இந்த வண்டி Y1 போர் இருக்குங்க. ஸோ 160, 170, 180 வரைக்குமே ஆஃப் ரெஸ்டோரேஷன் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். வண்டியோட ஒரிஜினாலிட்டி ஸ்பேர்ஸை பொறுத்து, வண்டியோட கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு ஃபுல்லி ரெஸ்டோர்னா 2 லட்சம் வரைக்கும் போயிடும் ஜப்பான் மேக் வரைக்கும். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இந்த வண்டியில் கிட்டத்தட்ட 3-4 மாதம் முன்னாடி புக் பண்ணாது, இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் கிடைக்குது. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாரு, ஸோ அதிகம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது. கோவம் வரல, யாருக்கும் நான் ஆஷா திட்டுறதும் கிடையாது, அதெல்லாம் பேச மாட்டேன், அவங்களெல்லாம் அப்படியே விட்டுறேன். சரி, ஏன்னா வண்டி எடுத்து பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். சாதாரண ஒரு வண்டியே 70, 80, 90,000 இல்லாமல் வாங்க முடியாதுன்னு RX100 நல்லா தெரியும். அதுவும் நிறைய பேர் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் ஃபால்ட்டோடு வாங்கிடுறாங்க, தெரியல நிறைய பேருக்கு. நான் பக்காவாக தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அதுக்கு எடுத்து இவ்வளோ செலவு பண்ணுறேன். ஸோ ஒரு கையை வச்சாலே நீங்கள் 80,000 ரூபாய்க்கு கையை வச்சா எடுத்து வாங்கி கையை வச்சாலே 80-90,000 ரூபாய் இல்லாமல் ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ண முடியாது. ஆஃப் ரெஸ்டோரேஷனுக்கே குறைஞ்சது நீங்கள் 50,000 ரூபாய் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இந்த வண்டிலாம் ஜப்பான் மேக் அந்த Y1 போர்லாம் பார்த்தீங்கன்னா 1,20,000, 1,30,000, 1,10,000, 1 lakh மேலே தான் சாதாரண கண்டிஷனில் விற்கிறாங்க. அந்த Y1 போரு, கார்பரேட்டரு எல்லாமே இருக்கிற வண்டிலாம். அதை எடுத்து நான் ஒரு
40-50,000 மேலே செலவு பண்ணால் தான் கொஞ்சமாவது இந்த ஆஃப் ரெஸ்டோரேஷனாவது வரும். 75% ரெஸ்டோரேஷனாக வரும். அப்போ பார்த்துக்கோங்க. அதனால் தெரியாமல் சில பேர் பேசாதீங்க. அப்படி தெரியல, நான் ஏமாத்திரம் உங்களுக்கு தோணுது, எப்படிடா இந்த ரேட் உங்களுக்கு வந்துடும்னு சொல்லிட்டுருந்தேன். என் நம்பர் உங்களுக்கு இருக்குது, எது கமெண்ட்டு நம்பர் உங்களுக்கு இருக்குது, டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன ஆகும் சார், எப்படி ஆகும் சார். ஏன்னா இன்னும் வண்டி 50,000-40,000த்துக்கு வந்து எங்கேயோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்குது கிடச்சிடுறவங்களாம், அவங்க அந்த மாதிரி வாங்கிடுறவங்களாம், பாரு நான் 40,000-50,000த்துக்கு வாங்கிட்டேன், நீ எதுக்கு இப்படி பண்ணுற ஏமாத்திரம் தான் கேட்குறாங்க. ஒரு வண்டி அந்த மாதிரி கிடைக்குங்க. பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து அதே மாதிரி எல்லாமே கிடைக்கும்னு சொன்னால் கஷ்டம் தானே. ஸோ அதனால் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை வருத்தமாக தான் இருக்கே தவிர்த்து எனக்கு வந்து ஹர்ட் ஆகுதே தவிர்த்து கோவம்லாம் வரல. மற்றபடி பழகி போச்சு. எல்லாருமே பேசுகிறதுனால பார்த்தீங்கன்னா சரி, சில பேர் வந்து பாசிட்டிவாகவும் பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஸோ எங்களுக்கு வண்டியை பற்றி தெரியும் சொல்கிறதுனால அவங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேமெண்ட்ஸ் என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு நன்றி. கிட்டத்தட்ட 12-13 வண்டி என்கிட்ட புக்காக இருந்தது. இப்போ 14-15 ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ராவாக புக் ஆகிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருமே நான் நம்பி பேமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த வண்டி வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குது. எஃப்சி இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டியோட சீரிஸ் பார்த்திங்கன்னா டிசிஏன்னு வரும். ட்ரிபிள் சீரிஸ் வண்டி தான். ஜப்பான் டிசிஏன்னு வர்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நம்பர் மட்டும் வந்தால் ஜப்பான் கிடையாது. இந்த மாதிரி வண்டியோட ஸ்பெஷாலிட்டி, அதோட ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு. ஸோ இது ஒரிஜினாலிட்டி 100 தான். டிசிஏ 1987 மாடல். அப்புறம் 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ வண்டி வந்து இன்னும் 2-3 நாளில் டெலிவரி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு வேணும்னா ஜப்பான் மேக்கு ரொம்ப ரேர் தான், பட் இந்தியன் மேக்கே நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரேன். ஸோ வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் என்னை நம்பி ட்ரெஸ் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான நாட்கள் அதிகமானாலும், ஒரு 3 மந்த்ஸ் சொல்கிறது 4 மந்த்ஸ் ஆனாலும், 4 மந்த்ஸ் சொல்கிறது 5 மந்த்ஸ் ஆனாலும் சரி, பேமெண்ட்ஸ் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். வண்டி உங்களுக்கு பக்காவாக நீங்கள் கேட்குற மாதிரி என்னால் உங்கள் ஊருக்கே டெலிவரி தர முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.